ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். இதுல வந்து என்ன செய்யணும், நம்ம 1 1 0 0 0 1 0 0 0 1 இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிட்டு இங்க வர்ற ஆன்சர் எக்ஸ், இந்த லைன்ல இங்க வர்ற ஆன்சர் ஒய், இங்க உள்ள ஆன்சர் இஜெட். சோ என்ன கண்டுபிடிப்போம், எக்ஸ் ஒய் இஜெட் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் உள்ள ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கோங்க. சொல்யூஷன் எக்ஸ் பிளஸ் 3y பிளஸ் 3z = 16. செகண்ட் ஒன் எக்ஸ் பிளஸ் 4y பிளஸ் 3z = 18. தேர்ட் ஒன் வந்து எக்ஸ் பிளஸ் 3y பிளஸ் 4z = 19. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம், இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் மட்டும் முதல் எழுத போறோம். ஸோ எக்ஸுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் என்னது, ஒண்ணுமே இல்லை. ஸோ 1 எழுதுங்க 1. ஒய்க்கு பக்கத்தில் உள்ள நம்பர் என்னது 3 பிளஸ் 3. இஜெட்ஸ் பக்கத்தில் உள்ள நம்பர் என்னது பிளஸ் 3. ஸோ இதுவும் 3. அதுக்கடுத்து அடுத்த லைன் இங்க 16 இருக்கா. ஸோ இதை இந்த சைடு எழுதிக்கோங்க. ஓகே, அந்த வர்ற வேல்யூ. ஸோ இதை தனியா பிராக்கெட் போட்டு 16 எழுதிக்கோங்க. தென் செகண்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸ் பக்கத்தில் உள்ளது 1, ஒய் பக்கத்தில் உள்ளது 4, இஜெட் பக்கத்தில் உள்ளது 3. ஓகேவா? ஸோ இந்த 18 இந்த நம்பர் எழுதியாச்சு. அடுத்து வந்து 1 3 4 19. ஸோ 1 3 4 19 எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன ரூலு, ஃபர்ஸ்ட் உள்ள இந்த டேர்ம் வந்து 1 இருக்கணும். 1 இருக்கா, 1 இருக்கு, நோ ப்ராப்ளம். அடுத்து என்ன பண்ண போனோம், இந்த உள்ளது இது இதே 0 ஆக்கணும். இந்த இடத்த 0 ஆக்கணும். ஓகேவா? இது வந்து R1, இது R2 R3. ஓகேவா?